ஜெர்மனியின் பவேரியாவின் பேல் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் கிராம்சர் என்பவருக்கு அவர் விண்ணப்பம் செய்யாமலேயே கடந்த ஆண்டு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டது. மீட்டர் மாற்றப்பட்ட சில நாட்களில் மின்சார கட்டணம் 7,000 யூரோக்களுக்கும் அதிகமாக வசூலிக்கப்பட்டது. தான் குறித்து வைத்திருந்த மின் நுகர்வு அளவீடுகளுடன் ஒப்பிடுகையில் இது மிக அதிகம் என்பதை உணர்ந்த அவர் அதிர்ச்சி அடைந்தார். பவேரிய நுகர்வோர் மையத்தின் வழக்கறிஞர் மரியன் காக்ஷ் தினமும் இதுபோன்ற மின் கட்டணம் தொடர்பான முறைப்பாடுகள் தங்களுக்கு வருவதாக கூறுகிறார். தற்போது பவேரியாவில் மிக குறைந்த வீடுகளிலேயே ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. வரும் காலங்களில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் போது இத்தகைய குளறுபடிகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்மார்ட் மீட்டர்கள் தொழில்நுட்ப ரீதியாக மிகச் சிறந்தவை என நிபுணர்கள் கூறுகின்றனர். மின் நுகர்வை மணிநேர அடிப்படையில் கண்காணிப்பது, சூரிய மின்சக்தி உற்பத்தியை கணக்கிடுவது என பல பயன்கள் இதில் உள்ளன. சிக்கல் மீட்டரில் இல்லை, அவை சேகரிக்கும் தகவல்கள் சரியாக பரிமாற்றம் செய்யப்படாததில்தான் குழப்பம் ஏற்படுகிறது. மின்சாரம் வழங்கும் நிறுவனங்கள், விநியோக வழங்குநர்கள் மற்றும் மீட்டர் ஆபரேட்டர்கள் என பல நிறுவனங்கள் இந்த சங்கிலியில் உள்ளன. ஒவ்வொரு நிறுவனமும் வெவ்வேறு மென்பொருட்களை பயன்படுத்துகின்றன. இவற்றுக்கிடையே ஒருங்கிணைப்பு இல்லாததால் தரவு பரிமாற்றத்தில் பிழைகள் ஏற்பட்டு நுகர்வோருக்கு தவறான மின்கட்டண ரசீதுகள் அனுப்பப்படுகின்றன. மின்சார சந்தையில் உள்ள அனைத்து தரவுகளும் மார்க்கெட் கம்யூனிகேஷன் என்ற தளத்தின் மூலம் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. மீட்டர் மாற்றப்பட்ட விவரம் இந்த தளத்தில் பதிவு செய்யப்படும் போது பல தொழில்நுட்ப சிக்கல்கள் எழுகின்றன. சில நேரங்களில் மென்பொருள் குறைபாடுகளால் மீட்டர் மாற்றத்தை அந்த அமைப்புகள் சரியாக அங்கீகரிப்பதில்லை என்று குறிப்பிடப்படுகின்றது.